குருசாஸ்தா ஜோதிட நிலைய மாணவர்களுக்கும் மற்ற நண்பர்களுக்கும் இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து உறவினர்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய உதாரண ஜாதகம் மாவட்ட கலெக்டர் ஆனதுக்கான ஜோதிட விதி என்ன, எந்த கிரகம் அந்த உயர் பதவியை கொடுத்தது, அந்த கிரகத்தை நம்ம அதோடைய ஜோதிட விதி என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். சரிங்களா? 27/9/1969 2:45 மதிய வேளையில மதுரையில பிறந்த ஜாதகம் அது. சரிங்களா? இது ஒரு ஆண் ஜாதகம். கிழமை சனிக்கிழமை, யோகம் வியாகதம், கரசை கரணம் கரசை, யோக அதிபதி சுக்கிரன். சரிங்களா? அவயோகி குரு. மேச ராசி. சரிங்களா? ராசிக்கு அதிபதி செவ்வா. அந்த ராசிக்கு 9ல சுபத்துவத்துல உட்கார்ந்துருக்கு. சரிங்களா? முதட்டுக்கு. 2வது லக்கணம் மகர லக்கணம். லக்கணத்துக்கு அதிபதி சனீஸ்வரன். அவர் நீசமானாலும் அவர் உட்கார்ந்துருக்க இடம் லக்கணத்துக்கு 4ல சந்திரனோட உட்கார்ந்துருக்காரு. ஆனா வீடு கொடுத்தவன் செவ்வாய் சுபத்துவத்துல குரு போய் உட்கார்ந்துருக்கு. சரிங்களா? இன்னொன்னு, இந்த ஜாதகனுக்கு பிறக்கும் போதே பேச்சு தாமத பேச்சு. சரிங்களா? ஏன் பேச்சு தாமத பேச்சுன்னா, அவருக்கு லக்கணத்துக்கு வீடு கொடுத்த அதிபதி உடம்பாதிபதி, லக்கணத்துக்கு பாதகம் செய்யறவர் மாரகம் செய்யறவர் சந்திரனோட கூடி போய் உட்கார்ந்துட்டாரு. அதனால பேசுறப்ப பேச்சு தாமதம். ஆனா ஒரு 3 வயசுக்கு அப்புறம் அவருடைய பேச்சுகள், அவருடைய வார்த்தைகள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 3 வயசு குழந்தை, ஒரு 7 வயசு பையன், 7 வயசு குழந்தை மாதிரி பேசுறது, 7 வயசு குழந்தை 15 வயசு 16 வயசு குழந்தை மாதிரி பேசுறது. அந்த அனுபவம் வாய்ந்த பேச்சுக்களும் ஆற்றலும் அறிவும் எல்லாமே அந்த ஜாதகனுக்கு இயற்கையாவே கொடுத்துருக்கு. யார் கொடுத்தான்னா புதன் பகவான். லக்கணத்துக்கு 9ல சுபத்துவத்துல இருக்கிற புதன் பகவான். வாகன நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம். சரிங்களா? அந்த ஹஸ்த நட்சத்திரத்துக்கு அதிபதி சந்திரன். சந்திரன் லக்கணத்துக்கு 4ல உட்கார்ந்துருக்கு. காரகபவ நாஸ்தியாக இருந்தாலும், சூரியன் நிக்கிறது காரகபவ நாஸ்தியாக இருந்தாலும், ஆனா கூட பாவரும் கூட சுவரும் ஒரு சில லக்கணத்துக்கு சேரலான்னு விதிக்கணக்கு உண்டு. சரிங்களா? அப்படி இருக்கும் பட்சத்துல மகர லக்கணத்துக்கு பாதகாதிபதியோட மாரகாதிபதியோட சந்திரன் கூடி நின்றும், சரிங்களா, சனீஸ்வரன் கூட இருந்து, சரிங்களா, அதனால பேச்சு தாமதம். ஆனா அறிவும் ஆற்றலும் அதிகம். சரிங்களா? இந்த ஜாதகனுக்கு வேலை எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா, கரெக்டா 21 வயசுல படிப்பு முடிச்சிருக்காரு. 23 வயசுல 1992ல சுக்கிர திசை. சரிங்களா? சுக்கிர திசை நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? இவர் பிறந்தப்ப கேது திசை ஓடி இருக்கணும். சந்திரன் வாங்கினது அஸ்வினி நட்சத்திரம். சரிங்களா? பிறந்தப்ப கேது மகா திசை ஓடி இருந்திருக்கணும். அடுத்து சுக்கிர திசை நடந்துட்டு இருக்கணும். சுக்கிர திசை புதன் புத்தியில. சரிங்களா? சுக்கிர திசை புதன் புத்தி. நான் உங்களுக்கு விதியை சொல்றேன், நல்லா யோட் பண்ணிக்கோங்க. இந்த யோகம்னு சொல்லி யோக நட்சத்திர அதிபதி. சரிங்களா? சுக்கிர திசை இருக்கிற, சுக்கிரன் திசை நடக்கிறப்ப புதன் புத்தி ஓடுறப்ப யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி தேர்வு எழுதி பாஸ் ஆயிருக்காரு 1992ல. சரிங்களா? லக்கணத்துக்கு 6ஆம் இடம்னு சொல்றது வேலை. 1 2 3 4 5 6 6ஆம் இடம்னு சொல்றது வேலை. சரிங்களா? வேலை, கடன், நோய், வம்பு வழக்கு, கட்ட பஞ்சாயத்து. சரிங்களா? வம்பு வழக்கு, கட்ட பஞ்சாயத்து. அப்படி பார்க்கும் பட்சத்துல எடுத்தனே ஒரு ஜாதகத்தை பார்த்தனே சுபத்துவமான வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள் தான் சொல்லணும். அதுக்கடுத்து தான் அடுத்தடுத்த வார்த்தைகளும் நம்ம சொல்லணும். நான் சொல்றப்ப இந்த ஜாதகன் மிகப்பெரிய அரசு அதிகாரி. இவர் என்னிடம் ஜோதிடம் பார்க்கறது, நான் இப்பதான் அந்த ஜாதகத்தோட நன்மையை உணர்றேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். சரிங்களா? சாத்வீக நட்சத்திரம் சொல்லி நம்ம குருவோட நட்சத்திரமும் சந்திரனுடைய நட்சத்திரமும், சரிங்களா, சூரியனோட நட்சத்திரமும் சொல்லுவோம். இதுல இருக்கிற முக்காவாசி கிரகங்கள் பார்த்தீங்கன்னா சாத்வீக நட்சத்திரத்துலதான் உட்காந்துருச்சு. சரிங்களா? அப்படி பாக்குறப்ப குருவும் சந்திரனுடைய நட்சத்திரம் தான், ஹஸ்த நட்சத்திரம் தான். சரிங்களா? சூரியனும் ஹஸ்த நட்சத்திரம் தான். கேது உத்திர நட்சத்திரம். சரிங்களா? இப்படி இருக்கும் பட்சத்துல சாத்வீக நட்சத்திரத்துல உட்கார்ந்ததுனால இந்த ஜாதகனுக்கு அரசு உத்தியோகத்தை கொடுத்துச்சு. சரிங்களா?
சுக்கிர திசை, யோக திசை, புதன் புத்தி லக்கணத்துக்கு 9ல, லக்கணத்துக்கு 6 கூடையனும் புதன் அதிபதி தான். சரிங்களா? மிதுன ராசிக்கு அதிபதி புதன் அதிபதி. அந்த புதன் வந்து லக்கணத்துக்கு 9ல உட்கார்ந்துருக்காரு. சரிங்களா? சுக்கிர திசையில புதன் புத்தியில அரசு உத்தியோகம் கிடைக்கணும்னு விதி, ஜோதிட விதி. சரிங்களா? இன்னொன்னு, மிகப்பெரிய பதவி, ராஜ பதவியை கொடுத்ததுக்கு காரணம் லக்கணத்துக்கு 2ல ராகு. இவருடைய குடும்பமும் மிகப்பெரிய குடும்பம். ராகு எங்க இருக்கோ, இவர் எந்த இடத்துக்கு போறாரோ அந்த இடம் மிக பிரம்மாண்டமான இடமும் மிக பிரம்மாண்டமான ஆளுமைக்கு உட்பட்டதாகத்தான் இருக்கும். அதே மாதிரி இவர் இருக்கக்கூடிய இடமும் பிரம்மாண்டமான இடமா தான் இருக்கும். சரிங்களா? இவர் 23 வயசுல IAS எக்ஸாம் கிளியர் பண்ணி மாவட்ட கலெக்டரா வந்ததுக்கு காரணம் ஜோதிட விதி இதுதான். சரிங்களா? இன்னொன்னு, இவர் என்கிட்ட மெயினா ஜாதகம் பார்த்ததுக்கான காரணம், எனக்கு எப்ப மரணம் ஏற்படும் என்று கேட்டாரு. நான் ஐயா இப்ப எதுக்கே அதெல்லாம் கேட்குறீங்கன்னு சொல்லி கேட்டேன். அவர் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு, இல்ல எல்லாரையும் போல எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு, உங்க ஜோதிட விதியை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அவருக்கு ஜாதகம், அஸ்ட்ராலஜிலாம் கொஞ்சம் அதிக ஆர்வமும் ஆராய்ச்சி மனப்பாங்க அவருக்கும் இயற்கையாவே இருக்கும். ஏன்னா சந்திரன் வந்து கேது நட்சத்திரம் ஏறி, அந்த கேது வந்து சிம்ம ராசி வீட்டுல, அரண்மனை வீட்டுல, ராஜ வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறதுனால இயற்கையாவே அவருக்கு ஜோதிட அறிவும் ஞானம்லாம் இருக்கும். சரிங்களா? இன்னொன்னு, சந்திரன் வீடு கொடுத்தவன் செவ்வாயும் கேதுவோட நட்சத்திரத்துல, மூல நட்சத்திரத்துல இருக்கிறதுனால அவருக்கு ஆன்மீக சிந்தனை ஆற்றல் அதிகமாவே இருக்கும். சரிங்களா? அப்படி இருக்கும் பட்சத்துல எனக்கு எப்போ மரணம் ஏற்படும் கேட்டாரு. நான் ஒரே வார்த்தையில சொல்லிட்டேன், ராகு திசை இப்ப நடக்குது, சனி புத்தியில உங்களுக்கு மரணம் ஏற்படும் என்று சொன்னேன். அதே மாதிரி ஐயா வந்து சனி புத்தி ஏற்படும் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு 3 மாசம் 4 மாசம் தான். சரிங்களா? அதுக்குள்ளேயும் ஏற்படும் சொல்லியிருக்கேன். அது ஆண்டவனுடைய செயல் தான். நான் ஜோதிட விதியை ஐயாட்ட சொன்னேன். ஐயா நீ ஒரு 4 மாசம் இருக்குங்கய்யா, நல்லா உங்களுடைய உறவினர், உற்றார், நண்பர்கள் எல்லாரோடையும் நல்லா பழகுங்க, நல்ல விதமா எல்லாத்தையும் செய்யுங்கய்யா, முடிஞ்ச அளவு தான தர்மம் பண்ணுங்க, ஆண்டவன் என்ன நினைக்கிறாரோ அது நடக்குங்கய்யா அப்படின்னு. சரிங்கய்யா, ரொம்ப நன்றி. நானும் அதுதான் கணிச்சேன். நீங்க சொன்ன மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. நானும் இப்போ அது என்னால் முடிஞ்ச அளவு ஏழை மக்களுக்கு நான் செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஐயாவுக்கு வயசு இப்போ 56 வயசு தான் ஆகுது. இருந்தாலும் அவருக்கு ஒரு ஆராய்ச்சியா மாணவராக, ஜோதிட ஆராய்ச்சி மாணவராக இருந்து ஒரு ஜோதிடம் எடுத்துட்டு இருக்கிற குருக்கள்கிட்ட அவருடைய சிந்தனைகளும் அவருக்கு தெரிந்த அனுபவங்களையும் கேட்டு தெரிந்துக்கிறாங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. அவரும் இந்த வீடியோவை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. சரிங்களா? மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைன்னா கீழே கமெண்ட்ல நம்ம இதில் மென்ஷன் பண்ணி போட்டு விடுங்க. அதுக்கான ஜோதிட விதியை நான் இன்னொரு வீடியோ வர்றப்போ நான் உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறேன். நன்றி.